ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே நம்ம செம்மையா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கிற பெரிய தண்டனை. எல்லாருக்கும் ப்ளசன்ட்ஃபுல் குட் ஆஃப்டர்நூன். என் பேர் ஆமினா ரித்தாஜ். நான் மதுரையில் இருக்கிற சிஓஎம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமினேஷனில் 491 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் 500க்கு. ரொம்பவே ஒரு ப்ரவுட் அண்ட் எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருக்குது என்னோட ஃபேமிலி இங்கே நிற்க வைக்கிறதுக்கு. எங்கள் அப்பாவால் எங்கள் கூட வர முடியல. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. விஜய் அங்கிள், உங்களை அண்ணான்னு கூப்பிட வரல, ஏன்னா உங்களுக்கு என் அப்பா ஏஜ் ரேஞ்சஸ் இருக்கும், அதனால் நான் அங்கிள்னு கூப்பிட்டுக்கிறேன், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அங்கிள், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்க, எல்லாரையும் உங்களோட பிள்ளைங்களாக நினச்சி ரொம்ப சிறப்பாக மோட்டிவேட் பண்ணுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அங்கிள். உங்களோட சேவை தொடரும், நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சிறந்த தலைவராக இருக்கவும் எங்கள் எல்லாரும் சார்பாகவும் வாழ்த்துக்கள் அங்கிள். என் பொண்ணு விஜய் அங்கிள்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் அங்கிள்னு தான் சொல்லி பழகியிருக்கேன். ஏன்னா எனக்கு மட்டும்தான் அண்ணான்னு சொல்லியிருக்கேன் அவங்கள. ஸோ அதனால் அவங்கள நான் அங்கிள் தான் கூப்பிட சொல்லியிருக்கேன். அம்மா எல்லாரும் அண்ணான்னு கூப்பிட்றாங்க, என்னைய மாமான்னு கூப்பிட சொல்லிக்குமான்னு கேட்டாங்க. எனக்கு மட்டும்தான் அண்ணா, உங்களுக்கெல்லாம் மாமா தான் சொன்னேன். ஸோ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக உங்களை நினைக்கிறனால தான் உரிமையோட மாமான்னு கூப்பிட்டோம். முன்னெல்லாம் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கணும், உங்கள் ஃப்யூச்சர் அப்போ தான் நல்லா இருக்கும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரே அட்வைஸ், நல்லா படிச்சிங்கன்னா விஜய் அங்கிள்கிட்ட அவார்டு வாங்கலாம். ஸோ இதைத்தான் நாங்கள் ட்ரெண்டிங்காக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் 80s 90s கிட்ஸ்னா உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற ஒருத்தர் சிஎம் ஆக போகிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குண்ணா. ஸோ நீங்கள் அதாவது விதைக்கிறது சரியாக விதைச்சன்னா முளைக்கிறது சரியாக முளைக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே விதைச்சிருக்கீங்க, இங்கே முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா. ஸோ என்னடா இன்னும் சிஎம்மே ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ சீனான்னு மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்கும். ஆனால் எப்போ நீங்கள் அரசியலில் காலடி எடுத்து வச்சிங்களோ அப்போவே நீங்கள் சிஎம் ஆயிட்டீங்கன்னு நாங்கள் நினச்சிட்டோண்ணா. அடுத்ததாக முதல் மாநாடு நடத்துனீங்க, அந்த கூட்டத்திலையும் நீங்கள் பேசின பேச்சிலையும் சும்மா மெருசலாக தெரிக்க விட்டுட்டீங்கன்னா அப்போவே முடிவு பண்ணிட்டோம், கப்பு கன்ஃபார்ம் பிகிலின்னு. மக்களோட மக்களா நிக்கிறவன் தான் உண்மையான தலைவன் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள். எங்களை இங்கே சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்த மதுரை மாவட்ட வடக்கு தொகுதி மாவட்ட செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. என்னோட ஃப்ரெண்டு பிரியா ரெக்கமெண்ட் பண்ணி நான் இங்கே வந்தேன், அவங்களுக்கும் நன்றி. என்னை இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டி என்னை பெருமைப்படுத்தின என் பொண்ணுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்ண்ணா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா. உங்கள் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நான் ஸ்டேட்டஸ் வச்சு விஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் உங்களை டைரெக்டாக விஷ் பண்ணுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா. தேங்க்யூண்ணா. ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமே எல்லாமே. வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே, வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவன் தந்தானே. நம்ம செம்மையா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கிற பெரிய தண்டனை. போலாம் ரைட். சிறுபான்மையினருக்கு கண்டிப்பா அண்ணா முன்னுரிமை கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா கொடுப்பாரு. எல்லாரும் அண்ணாக்கு ஓட்டு போடுங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.